அன்பார்ந்த வைபர் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது இனிமையான வணக்கங்கள். தற்பொழுது பிரபல பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளும் செத்தார் அவர்கள் நம்ம அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக இப்பொழுது உரையாட உள்ளார்கள். அவரை பற்றி அவரை சில கருத்துக்களை நம் முன் வைப்பார்கள். திரு செத்தார் அவர்களே வருக, எங்க வருகிறதுக்கு மிக்க நன்றி. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் அவங்க ஊத்துறாங்க. அதாவது என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்கிற கேள்வி எனக்கே பதில் தெரியாது. அவங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு எந்த பதிலுமே தெரியாது. உங்களை வந்து யார் இயக்குறாங்க பின்னாடி இருந்து? இயக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அதுவா வருது அதுவா போகுது. இல்லையே, நீங்க வந்து கடவுள்லையும் சொல்ற திராவிட சொம்பு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உங்க பேர்லயே செத்தார்ன்ற பேர்ல ஒரு மத அடையாளம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கடவுள்லைங்கிற அந்த வாதத்துல உள்ள ஒரு இயக்கத்துல நீங்க முட்டு கொடுப்பது எந்த விதத்துல நியாயம்? எதை வச்சு சொல்றீங்க? நான் மதத்தின் அடிப்படையில் பேர் வச்சிருக்கேன்னு. நீங்க வந்து இது வரைக்கும் திமுக தவிர்த்து மிச்ச எல்லாரும் கலாய்க்கிறீங்க. திமுக பத்தி ஒரு வாய் கூட வந்து நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. 200 ரூபா கொடுக்குறாங்கல்ல, 200 ரூபாய்க்கு இவ்வளவு வேலையா? ஆமா, நீ கொடுத்தது மேல பூ வேணும். சரி விடுங்க, 200 ரூபாய் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, நல்லா விட்டுருவோம். ஆனா எனக்கு என்னுடைய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு பத்திரிகை தர்மத்தை மீறி பேசுறது உங்களுக்கு உங்க வீட்டுல எதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா, ரசிக்கிறாங்களா? அதான் நீங்க வேற 200 ரூபா 100 ரூபா அந்த கொடுத்தா முடிஞ்சு போச்சு வேலை. இல்லை என்னங்க, நீங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்துறீங்க. நீங்க 200 ரூபா வாங்குறது சரி, 100 ரூபாய் எனக்கு கொடுத்தா எப்படி ஏற்றுவாங்க? இதெல்லாம் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நானு. எங்க கடைசியில போற போக்குல உங்க குடும்பத்தையே நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி கஷ்டமா? அதெல்லாம் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க 200 ரூபா கொடுக்குறீங்களா? ஓ அப்படி போயிட்டு இருக்கா? சீமான் தம்பிகள் வந்து உங்களை அடிச்சு வந்துட்டாரு. ஞாபகம் இந்த விஷயம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதெல்லாம் வழி. இப்ப விஜயலட்சுமி உங்ககிட்ட இருக்கதா சொல்றாங்களே, ஏங்க அது எப்படி நடந்துல கேட்கலாம்? நீங்க அதை பின்னாடி எது கேட்டீங்கன்னா சொல்லிட்டு போறேன். ஏங்க பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க, உங்களே அதுக்குள்ள எல்லாரும் கேள்வி கேட்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுமே. நீங்க ஒரு திறந்த புத்தகம் எழுதி சொல்லிருக்கீங்க. ஐயோ, இது 3 பக்கம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் 3 பக்கத்துல நம்ம நோண்ட வேணாம், திறந்த பக்கமாக பேசுவோம். அடுத்த கேள்விகள் விஜயலட்சுமி இல்ல, விஜயலட்சுமி கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த போவோம். ஏன் விஜயலட்சுமி பற்றி பேசினா ஒரு பாசோட இருக்கீங்க? ஏங்க நானே ஒரு பக்கம் ரூட்டை போட்டு போனேன், அது கடைசியில டைவர்ட் ஆகி வேற பக்கம் போயிருச்சு. சரி, நான் தான் தப்பா கேட்டேன். விஜயலட்சுமி அவங்க செருப்பாக அடிச்சா கேள்வி. சரி, அதை வந்து அப்புறமா பேசிக்குவோம். அண்ணனோட பேசு. நீ எப்ப வந்து முன்ன பஞ்சாயத்து வர சொன்ன, நீ என்ன கிளாஸ் பஞ்சாயத்து கேட்டு செருப்பாக அடிச்சாங்களாமே? அப்படியா? அப்படியா? என்னங்க ஏங்க ஒரு சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது, அதாவது நடுவில் வச்சு கேட்டுக்கிறீங்க. நிறைய லட்சுமிகளுடைய தொடர்பு இருக்காமே. எந்த லட்சுமி சொல்ல வர்றீங்க? லட்சுமி நிறைய லட்சுமி இருக்கு. அதிர்ஷ்ட லட்சுமி, தனலட்சுமி, இப்படி நிறைய லட்சுமி இருக்கு. அதெல்லாம் லட்சுமி உங்களுக்கு திராவிட பாரம்பரியத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? திராவிட பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன பாத்துக்கலாம், அதான் திராவிடம் இல்ல. அதுல என்னுடைய கேள்வியே, கடவுள் நீங்க ஒரு மத நம்பிக்கை உள்ளவர், நீங்க கடவுள்ங்கிற ஒரு இயக்கத்துல போய் முட்டு கொடுக்கறதுனால இந்த கேள்வி இருக்கு. திராவிட இயக்கத்தை பற்றி உங்களுக்கு வந்து தெரியுது, எங்களுக்கு தெரியலங்கிறது சரி இருந்து போட்டோம். ஆனா இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் வந்து நீங்க வந்து திராவிட சும்மா மாறினீங்க? 200 ரூபாய் தாண்டி அவங்கள பத்தி எதுவுமே பேசல. அவங்கள பத்தி பேசினா நான் 300 ரூபாய் கொடுக்குறேன், இப்ப பேசுவீங்களா? நீங்க 300 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு பேசுவேன், 700 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு பேசுவேன், 700 ரூபாய் கொடுத்தா இங்கிருந்து பேசுவேன். ஏற்கனவே பல தடவை அது மாதிரி கூப்பிட்டு இல்ல நான் அவங்களை பகிச்சிக்க முடியாது, அவங்கதான் எனக்கு பின்னாடி இந்த இயக்குறதுன்னு நீங்களே பல உணரிக்கலாம். அவுட் ஆஃப் கேமரா உணரி இருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுதான் போதையில உணர்றீங்க. ஓ அது வேறையா? கேள்விப்பட்டிருக்கீங்க. கொஞ்சம் மப்பு மந்திரமா இருக்கும் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, சென்னையில பிரபல ஹோட்டல் இட்லி பக்கத்துல ரூம் போட்டு நிறைய பேரோட என்னமோ டிஸ்கஷன் பண்ணீங்களாமே? வாங்கி கொடுத்தாங்க பேசுறேன். இல்ல டிஸ்கஷன் பண்ணதான் சொல்றாங்க. அந்த டிஸ்கஷனா அதை பத்தி கேட்காதீங்க. உங்களுக்கு இவ்வளவு சக்தி உடம்புல ஏறினது, இவ்வளவு பெண்களோட தொடர்பு இருக்கவங்க, நீங்க இவ்வளவு சக்தி காரணம் என்ன? அதெல்லாம் சீக்ரெட்டு, அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அது செத்தாரோட சீக்ரெட்டே அதுதான். அதை மட்டும் உங்க பக்கம் திறந்த பக்கம் நாய் தான் கிடக்கு. அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுங்க. 4 இடத்துல 4 அடிச்சேன்.
மிஸ்டர் சத்தார் அவர்களே, எஸ். எங்களோட சீஃப் அந்த சீஃப் எடிட்டர், அதாவது அந்த சீஃப்